குட் ஈவினிங் பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. பல வீடியோக்களை ஏற்கனவே நான் சொன்னபடி நான் கர்த்தருடைய பிள்ளையா இல்லாமல் உலக பிள்ளையாக நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து என்னுடைய சூழ்நிலைகளில் இவ்வளோ ஹாப்பியாக புதிய ஆடைகள் அணிந்து கொண்டு இவ்வளோ நகைகள்லாம் அணிந்து கொண்டு நான் வந்து சாட்சி சொல்லி இருக்கவே முடியாது. தேவ பயமற்ற பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும். ஏன் நம்ம ஆத்மாதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து வசித்த பட்டணங்கள் வந்து ஒன்று திருவண்ணாமலை, ரெண்டாவது வந்து வேலூர், கோயம்புத்தூர், சேலம், இதுமாரி ஒரு 4 பட்டணங்களில் நான் வருடக்கணக்கில் நான் ஒரு 5 வருடங்கள் அந்த மாதிரி அதுக்கு மேற்பட்ட காலங்கள் நான் வந்து இருந்திருக்கிறேன். அங்கே நான் பார்த்த வரைக்கும் ஒன்று தேவனுடைய பிள்ளையாக இருப்பது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நமக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. அவங்களுடைய பழக்கங்கள் சோதோம் எகிப்தின் வழக்கங்களாக இருக்குது. அவங்களுடைய டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பல செக்ஷுவல் மாஸ்டர்பேஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதுமாரி பல கர்த்தருக்கு ஏற்புடையதாக இல்லாத அசுத்தமான காரியங்கள் அது கரெக்டு தான்னு சொல்லித்தராங்க. முக்கியமான விஷயம். அதோட வந்து அவங்களுக்கு அவங்க குழந்தைகளாக ரொம்ப ப்ளேஃபுல்லாக செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து மனைவி வந்து படுக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அல்லது மேடையில் அதை ஒரு ஷோவாக அதை போய் சொல்கிறது, முடிஞ்சால் ஃபோட்டோஸ் எடுத்து போய் காட்டுறது, அது மாதிரியான ஷோக்கள் வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்குது. ஸோ இது வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், நான் வந்து என்னுடைய படுக்கையை சுவிசேஷ படுக்கையாக நான் மாற்றிட்டேன். நான் வந்து வசனம் மட்டும்தான் நான் சொல்வேன். இதனால ஏதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, நான் வந்து எடுப்பிலே ரோமர் 1 ஆரம்பிச்சிடுவேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவேன். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். இதனால் தான் பலவிதமான எய்ட்ஸு நோய்கள் நமக்கு பெருகி வருது. அப்படி கர்த்தருடைய தண்டனைகள் நம்ம மேலே வருது அப்படி சொல்லி நான் என்னுடைய படுக்கையை வந்து சுவிசேஷ படுக்கையாக நான் மாற்றிட்டேன். அதனால என்னை பிடிக்காமல் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ரெண்டாவது வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் நம்மளை திருட சொல்லி தருவாங்க. அப்படி சிலர் வந்து இப்போ ஒரு வீடு வாடகைக்கு போகிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை கூட இருப்பாங்க, அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து அதை அந்த இது சுற்றி காட்ட இருக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய நகைகளை ஏதோ ஒன்று வந்து வேல்யூபிள்ஸை வந்து சாத்தானுடைய பேச்சை கேட்டு திருடிடுவாங்களாம். அப்படி இருந்தால் நம்முடைய கிருபைகள் எடுபட்டு போயிடும். அதோட வந்து நமக்குரிய தூதர்கள் தேவ சமூகத்தில் இதை சொல்லுவாங்க, நம்முடைய கிருபை கர்த்தருடைய பாதுகாப்பு இழந்துடுவோம். ஆனாக்கா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்னை வெளியே போ அப்படின்னாலும் நான் போயிடுவேன். ஆனால் கர்த்தர் என்னோட இருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க என்னை வெளியே உட்கார சொல்லலாம், இல்லை போயிடு என்னை விட்டு போயிடுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் போயிடுவேன், ஆனால் கர்த்தர் என்னோட இருப்பார். அதான் மூணாவது வந்து சாத்தான் எப்பயும் வந்து நம்ம மேலே குற்றம் சாட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய போதர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த இதுமாரி விசுவாசிகள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, சோம்பேறிங்க, அவங்களுக்கு வந்து பிக்கப்பே இருக்காது, அப்படி இல்லை கெட்ட பேரெல்லாம் வந்து அவன் நிறைய பேருக்கு அவன் சொல்லி தந்திருக்கான். ஸோ நம்ம இதுக்கு இடம் கொடுத்தோன்னாக்கா
நம்மளால் ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண முடியாது. மூணாவது வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீற பிலேயாம் போல அவன் வந்து சொல்லித்தருவான். பிலேயாம் வந்து இஸ் நோன் ஃபார் இஸ் மணி லவ் அண்ட் இஸ்ரவேல் மக்கள் வந்து லஸ்ட்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தால் அந்த தூதர்களை அவங்கள பாதுகாக்க மாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து சொல்லித்தரான். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளே வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீற நம்மளுக்கு சொல்லித்தர முடியும். இதனால் தான் நான் வந்து இதை வந்து எச்சரிப்பின் செய்தியாக நமக்குன்னு கர்த்தரோட ஒரு அனுபவம் இருக்கணும், ஜெப ஜீவியம் இருந்தால் தான் நம்ம சாத்தானுடைய திட்டங்களை தோற்கடிக்க செய்ய முடியும்.